உங்களால கூட என்ன புரிஞ்சுக்க முடியல. நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறம்மா. நான் உன் அம்மாவை கூட கேக்கலம்மா. யாரோட அம்மாவோ கேக்குறதா நினைச்சுக்கோம்மா. இந்த பாவம் உனக்கு வேண்டாம்மா. ஐயோ கடவுளே, உங்களுக்கு இப்போ என்னதான் வேணும்? இந்த கல்யாணம் நடக்க கூடாது, அவ்வளவுதானே? எல்லாரும் தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிக்காம போய் தொலைங்க. இந்த கல்யாணம் வேண்டாம், நடத்தல, போதுமா? போயிடுங்க. ஸ்வேதா 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 இல்ல. ஸ்வேதா என்ன பண்ற? யாருக்குமே என் கல்யாணம் நடக்க இஷ்டம் இல்ல. இப்ப தெரிஞ்சு போச்சு. இப்ப எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? எங்களுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும் ஸ்வேதா? என் கல்யாணம் நடக்கல. எல்லாருக்கும் திருப்தியா? அப்படிலாம் பேசாத ஸ்வேதா. இந்த அசிங்கத்தை, அவமானத்தை எத்தனை நாளைக்கு நானும் தாங்குறது? என்னால முடியல. ஏதாவது பண்ணிக்கலாம்னு தோணுது. ஏதாவது பண்ணிக்கணும். அப்படி எல்லாம் எதுவும் யோசிக்காத, கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. ஏன் யோசிக்க கூடாது? எதுக்கு யோசிக்க கூடாது? நான் எப்படிதான் ரிலாக்ஸா இருக்கிறது? போயிடுங்க ப்ளீஸ். யாரும் என்கிட்ட வராதீங்க, போங்க. உங்க எல்லாருக்கும் மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கும்ல? ஸ்வேதா தோத்து போயிட்டா இனிமே கல்யாணம் நடக்காது. காலம் முழுக்க இப்படியேதான் இருக்க போறா, பைத்தியமா சுத்த போறா, அப்படித்தானே நினைக்கிறீங்க? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். எனக்கு கல்யாணம்னு கையில தாலியோட சுத்தி திரிய போறேன்னு நினைக்கிறேன். அத பார்த்து நீங்க எல்லாரும் ரசிங்க. அதானே உங்களுக்கு வேணும். ஏன் ஸ்வேதா மறுபடியும் இப்படி பேசிட்டு இருக்க? அப்படிதான் பேசுவேன் நானு. நடக்காத கல்யாணத்துக்கு விருந்து வைக்கலாமா? ஒவ்வொரு தடவையும் கல்யாணம் நிக்கிறப்போ உங்களுக்கு ட்ரீட் கொடுக்கவா? என்ன ட்ரீட் வேணும் கேளுங்க. என்ன வேணும் கேளுங்க, தர. ஸ்வேதா ப்ளீஸ், இப்படி எல்லாம் பண்ணாத. நீ மனசு கஷ்டப்படுறத, இப்படி எல்லாம் பண்றத எங்களால பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? நல்லா பாருங்க. எல்லாம் சரியாகி மறுபடியும் எனக்கு கல்யாணம் நடக்க போறப்போ எனக்கு ஏதாவது ஆகும். என் அம்மாவுக்கு ஏதாவது வரும், குளிர் ஜுரம் வரும். மறுபடியும் இந்த கல்யாணம் நிக்கும். அப்போ ஒண்ணு இப்படிதான் நிப்பேன். நல்லா பாருங்க. ஸ்வேதா பேசாத. கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர், அது இதுன்னு சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணங்கிறது எனக்கு ஏமாற்றும். நான் ஏமாளி. இனிமே என் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. போதுமா? போதும், இது போதும். இந்த ஒரே ஒரு நாள்ல எனக்கு வயசாயிட்ட மாதிரி தெரியுது. ஆமா, எனக்கு வர ஆபத்துக்கு. ஸ்வேதா ப்ளீஸ் ஸ்வேதா, போங்க. யாரும் பேசாதீங்க, யாரும் என்கிட்ட பேசாதீங்க. போங்க ப்ளீஸ், போங்க. அது வெண்ணிலா வேலைதான். அவ மாமா நல்லா இருக்கணும்னு நினைக்கவே இல்ல. இந்த கல்யாணம் நிக்கணும்னு சாமி கிட்ட வேண்டியிருக்கா. கண்டிப்பா வேண்டியிருப்பா. எல்லாம் அவளால வந்தது. எல்லாம் அவளாலதான். அவ சாகர வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்ல. அவளை புழிச்சு கட்டுறேன். அவளை புழிச்சு கட்டு. எல்லாரையும் காப்பாத்துமா. ரொம்ப அழகா இருக்க. என் கண்ணே பற்றும் போல. சரி பாட்டி, நான் முத்து மாமா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன பாட்டி ஏன் சிரிக்கிற? நடக்காத கல்யாணத்துக்கு நீ போய் என்ன பண்ண போற? என்ன பாட்டி, நேத்துல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். நீ சும்மா இதையே சொல்லிட்டு இருக்க. அப்படிலாம் அபசகுணமா சொல்லாத. நான் கிளம்புறேன். நீ கிளம்புறன்னு தான் சொல்ற. ஆனா அந்த கல்யாணம் இந்நேரத்துக்கு நிக்கிறேன் நின்னு போயிருக்கோம். அன்னைக்கு ஆத்தாவா வந்து அருள் வாக்கு சொன்னல. அப்படி இருக்கும்போது எப்படிமா இந்த கல்யாணம் நடக்கும்? நடக்கவே நடக்காது.
நான் இந்த வீட்ல இருந்த நாளை விட கோயில்ல இருந்த நாள் தாமா அதிகம். என் வாயால சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. நீ என்ன வேணா சொல்லிட்டு போ, நான் கல்யாணத்துக்கு கிளம்புறேன். ஜனனி, என்ன ஜனனி இங்க வந்திருக்க? கல்யாணத்துக்கு போகலையா? கல்யாணத்துக்கு எங்க போறது? அந்த கல்யாணம் தான் நின்னு போச்சே. கல்யாணம் நின்னு போச்சா? என்ன? நீ எதை பத்தி சர்ச் பண்ணாலும் 1000 இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். மத்ததுக்கெல்லாம் ஓகே ஸ்வேதா, இது ஹெல்த் சம்பந்தப்பட்டது. அதையும் இதையும் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் ஆயிட போகுது. ஸ்வேதா, வேப்பிலை, மஞ்சள், சின்ன வெங்காயம் இதெல்லாம் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றது பாரம்பரியமான வைத்தியம். அதுதான் நல்லதுன்னு தோணுது. ஏய், என்னடி பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? வெண்ணிலா சொல்றதுதான் நானும் பண்ணணுமா? அவளுக்கு மட்டும்தான் மாமாவை குணப்படுத்த தெரியுமா? அவ படிக்காத முட்டாள். அவளால சரி பண்ண முடியுங்கிறப்ப நான் படிச்சவன். எவ்வளவு வழிகள் எனக்கு தெரியும். என்னால சரி பண்ண முடியாதா என்ன? ஆமா, நீங்க சொல்லுங்க. அவளுக்கு நெட்ல போக தெரியுமா? கூகுள்ல சர்ச் பண்ண தெரியுமா? முடியாதுல்ல? அப்போ பேசாம வாய் மூடிக்கிட்டுங்க. இது பாரு, இது டாக்டர் எழுதின பிரெஸ்கிரிப்ஷன். இதுல டேப்லெட்ஸ் இருக்கு. அப்புறம் நான் கூகுள்ல சர்ச் பண்ணது. சோ இது எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வாங்க. போங்க, 2 பேரும் போங்க. எதுக்கு ஸ்வேதா இவ்வளவு சிரமம்? பேசாம வெண்ணிலாவை கூப்பிட்டா அவளே சரி பண்ணிருப்பால. என்னடி நீயும் இப்படி அறிவு கெட்டத்தனமா பேசிட்டு இருக்க? எல்லாருமே அறிவை அடக வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நீயும் அடக வச்சிட்டியா? இங்க பாரு, நான் சொன்னா சொன்னதுதான். இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் வாங்கி நாம எல்லாரும் சேர்ந்துதான் மாமாவை குணப்படுத்த போறோம். வேப்பில மஞ்சள் எல்லாம் அரைச்சு போட்டு வெண்ணிலா மாமாவை குணப்படுத்திட்டான்னு வெச்சுக்கோ, எல்லாரும் அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. நான் எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்கணும். அதுல உங்களுக்கு சந்தோஷமா? எந்த சாக்கு வச்சு அவன் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது. சீக்கிரமா போய் இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. நானா அவளான ஒரு கை பாத்திரம். போங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும். ஆடி அசைஞ்சு போகாம சீக்கிரம் போயிட்டு வாங்க. வாடி. ஏன்டி இவ இப்படி இருக்கிறா? நம்மள ஃப்ரெண்ட்ஸாவே மதிக்க மாட்டேங்கிறா. அவங்க அம்மாவள ஆரம்பிச்சு யாரா இருந்தாலும் கண்டபடி பேசுறா. அவ எப்பவுமே அப்படிதான் பேசுவான்னு உனக்கு தெரியாதா? ஏதோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி பேசுற. வா, போய் கடை கடையா ஏறி இறங்குவோம். இனி நம்மள பெண்டு கழட்டாம விட மாட்டா. ஏதோ ஒரு அடிமை சிக்குனா அவளே விரட்டி விட்டா. இப்ப நாம தான் இவகிட்ட சிக்கிக்கிட்டு சீக்கி அடிக்கணும். எல்லாம் நம்ம தலைவிதி. ஏய் வாடி, அவ மட்டும் எழுந்து வந்து நம்மள பார்த்தா நம்மள இதுக்கும் சேர்த்து வச்சு திட்டுவா. வா போலாம் வா. இங்க பாருங்க அத்தை, அப்பா எப்படி வலி தாங்க முடியாம முணங்குறாரு பாத்தீங்களா? அண்ணா, வெண்ணிலா அண்ணி மட்டும் உள்ள வந்து பாத்திருந்தா உடனே ஏதாவது கைவத்தியம் பண்ணி வலிய கொஞ்சமாவது குறைச்சிருப்பாங்க. அந்த ஸ்வேதா அதுக்கும் வழி இல்லாம பண்ணிட்டா. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. இதுக்கு மேல பொறுக்க முடியாது. வேற வழி இல்ல. அண்ணனை நம்மளே பாத்துக்க வேண்டியதுதான் ருத்ரா. அத்தை, அப்பாவை எப்படி பாத்துக்கணும், என்னெல்லாம் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஆனா வெண்ணிலா அன்னிக்கிட்ட கேட்டுட்டு வந்து அதுபடி நம்ம செய்யலாம். இந்த ஸ்வேதா இஷ்டத்துக்கு இப்படியே விட்டோம்னா
அண்ணனோட நிலைமை ரொம்ப மோசமா போயிடும். என்ன சொல்ற ருத்ரா? ஆமா அத்தை, நீங்க சொல்றதுதான் சரி. அப்ப வா, நம்ம 2 பேரும் போய் அண்ணிக்கிட்ட பேசிட்டு வரலாம். உன்னால தாண்டி மாமாவுக்கு அம்மையே வந்திருக்கு தெரியுமா? அண்ணி, என்ன அண்ணி இது? முத்து மாமா நல்லபடியா குணமாகி வர வரைக்கும் நான் கோவில்ல இருந்து வர மாட்டேன். அம்மனுக்கு வேண்டுதல் வச்சு கோவிலே போய் தங்கி அது எல்லாத்தையும் நிறைவேற்றலான்னு இருக்கேன். நீங்க இவ்ளோ பிரியமா இருக்கீங்க, ஆனா அவ அண்ணனை பார்க்க கூட உங்களை விட மாட்டேங்கிறா. இதெல்லாம் கால கொடுமை அண்ணி. விடு ஜனனி, அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். நான் இப்படியே இருந்துட்டு போறேன். சரி அண்ணி, நீங்க சொன்ன மாதிரி நான் அண்ணனை பாத்துக்கிறேன். நான் கிளம்புறேன். பாட்டி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரிம்மா. வெண்ணிலா, கீழே குனி. இத பாரு, நீ இந்த ருத்ராவை மறந்துட கூடாது. அடிக்கடி வந்து பாத்துக்கணும், சரியா? இல்லைன்னா நான் வந்து உன்னை பாத்துப்பேன். யார் தடுத்தாலும் கேட்க மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியாது. நீ இல்லாம நான் அந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? சீக்கிரம் அந்த வீட்டுக்குள்ள உனக்காகவாவது நான் வந்துருவேன். அத்தா, இப்ப உனக்கு திருப்தியா? ஏன் இப்படி பண்ண? எதுக்காக என்ன இப்படி சித்திரவதை பண்ணி வேடிக்கை பாக்குற அத்தா? மாமா, டேப்லெட் சாப்பிடுங்க.
இதெல்லாம் எங்க போய் முடியும்னு தெரியலையே. இவ பாட்டுக்கு இவ வச்சதான் சட்டம்னு நிக்கிறா. யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. இதுக்கு என்னதான் முடிவு? எப்படியாவது ஏதாவது பண்ணி அண்ணனுக்கு சரியான மட்டும் போதும். ஆனா இந்த ஸ்வேதா பண்றத பார்த்தா பயமா இல்ல இருக்கு. நான் வேப்பல போட்டு படுக்க சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நீங்களே சொல்லுங்க அத்தை. ஒரு தப்பு இல்லம்மா, நீ பண்ணதான் சரி. ஆனா இவ யாரும் எதுவும் பண்ண கூடாது, நான் பாத்துக்கிறேங்கிறாளே. என்னதான் பண்றதுன்னு புரியல. முத்து மாமாக்கு சீக்கிரம் குணமாகணும், சரியாகணும். முத்து மாமா பழையபடி நல்லா குணமாகி வரணும். அவர் எப்படியாவது மீண்டு வரணும். ஆத்தா, நீதான் அதுக்கு அருள் புரியணும். அவர் குணமாகணும், சரியாகணும். கொஞ்சம் மனசுவே ஆத்தா. நீ மனசு வச்சா கண்டிப்பா முத்து மாமாவுக்கு குணமாயிடும். இன்னும் என்னென்ன பிரார்த்தனை இருக்கும், வேண்டுதல் இருக்கும், அத்தனையும் நான் செய்யறேன். மாமாவை சீக்கிரமா குணமாக்காத்தா. பாத்தீங்களா, அந்த பொண்ணு ரொம்ப நேரமா ஆடாம அசையாம இவ்வளவு உறுதியா இருக்கிறத பார்த்தா அந்த ஆத்தாவையே நீ எனக்கு பதில் சொல்லிதான் ஆகணும்னு கேக்குற மாதிரி இருக்கு. இந்த பொண்ணோட வேண்டுதல் அந்த ஆத்தாவையே அசைச்சு பாத்திரம் போல இருக்கே. ஏய், என்னோட பிரியாணில லெக் பீஸ் காணும்டி. அந்த கடைக்காரன் நல்லா ஏமாத்திட்டான். அதனால இந்த பிரியாணில இருக்கிற லெக் பீஸும் எனக்கு தான். இப்ப நம்ம பிரியாணி சாப்பிடுறதே ரொம்ப ஓவரு. இதுல உனக்கு லெக் பீஸ் வேற வேணுமா? சும்மா சாப்பிடுறீ. இப்ப மட்டும் ஸ்வேதா இங்க வந்து பார்த்தான்னு வச்சுக்கோ, உன்னை வெட்டி பிரியாணி போட்டுருவா. உன் லெக்கே வெட்டி லெக் பீஸா உன் கையில கொடுத்துருவா. ஹேய், என்னடி பண்றீங்க? என்ன என்ன இது? சாரி ஸ்வேதா, மருந்து வாங்க போனோமா, பயங்கர பசி. அங்கேயே சாப்பிடலாம்னு பார்த்தோம். லேட் ஆயிடுச்சுன்னா நீ கோவப்பட்டு வேற கத்துவியா, அதான் பார்சல் வாங்கிட்டு வந்து ரூமுக்குள்ள உட்காந்து சாப்பிடுறோம். திட்டாதடி, தப்புதான். ஏய், நான் ஏன் திட்டு போறேன்? எனக்கும் நல்ல பசிதான். ஆமா, எனக்கும் பிரியாணி வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? வாங்கிட்டு வந்திருக்கோம். இருக்கு. ஆனா உங்க மாமாக்கு அம்மா போட்டிருக்குல்ல, பக்கத்துல இருந்து நீ தான் பாத்துக்கிற. நீ பிரியாணி சாப்பிட கூடாது இல்ல? ஏன்? அம்மா அவருக்கு தானே போட்டிருக்கு, நான் இதுக்கு சாப்பிட கூடாது? வீட்ல ஏதாவது சொல்லுவாங்கல்ல. ஏய், சும்மா நீங்களும் அதையும் இதையும் பேசிக்கிட்டேன். அவங்கள மாதிரி பழைய நம்பிக்கை எல்லாம் கட்டிக்கிட்டு அழாதீங்கடி ப்ளீஸ். இல்ல ஸ்வேதா, நீ தான் பக்கத்துல இருந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கற. இதெல்லாம் சாப்பிட்டா இன்ஃபெக்ஷன் அதிகமாயிடும். அதனாலதான் உடம்பு சரியில்லாதப்ப ஹோட்டல்ல நான்வெஜ் வாங்கி சாப்பிட கூடாது சொல்றாங்க. அது சரி, இப்போ முத்தரசு மாமாவையே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றோம்னு வெச்சுக்கோ. அங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கற டாக்டர் நர்ஸ் எல்லாம் நீங்க நான்வெஜ் சாப்பிடாம வாங்கன்னு வற்புறுத்த முடியுமா? முடியாதுல்ல. சும்மா கதை விடுறதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? நான் பார்த்த வரைக்கும் நெட்ல எல்லாம் நான்வெஜ் சாப்பிட கூடாதுன்னு போடவே இல்ல. சோ அதனால நானும் சாப்பிடுவேன். சரி சரி, சாப்பிடு சாப்பிடு, தைரியமா சாப்பிடு. ஏதாச்சும் ஆச்சுன்னா நமக்கு தான் மாத்திரை மருந்து இருக்கே நிறைய. சாப்பிடு. அதானே. சூப்பரா இருக்கு. ஏய், ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தமே, அத ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டியா நீ? ஏய், பிரியாணி இன்னும் சாப்பிட்டு முடிக்கல, அதுக்குள்ள ஐஸ்கிரீம் ஞாபகம் வந்துருச்சா? இத முதல்ல சாப்பிட்டு முடிடி. சாமி, முத்து மாமாவுக்கு குணமாகணும், முத்து மாமாவுக்கு சரியாகணும், முத்து மாமாவுக்கு சரியாகணும், முத்து மாமாவுக்கு சரியாகணும், முத்து மாமா குணமாகணும், முத்து மாமா குணமாகணும், முத்து மாமாவுக்கு சரியாகணும், முத்து மாமாவுக்கு சரியாகணும்.
மாமாக்கு வெண்ணிலா, என்ன பாட்டி? அண்ணன் தண்ணி கூட குடிக்காம இப்படியே படுத்திருந்தா எப்படி? கொஞ்சம் இளநீரோ தண்ணியோ தரேன், அப்படியே படுத்துக்கிட்டே சாப்பிட்டுக்கோமா. வாய கொஞ்சம் நனைச்சுக்கோமா. இல்ல பாட்டி, வேண்டாம். நான் இந்த விரதத்தை முழு மனசோட நல்லபடியா நிறைவேற்றணும். ஒரு சொட்டு தண்ணி கூட வாயில படாம விரதம் இருக்கேன்னு வேண்டியிருக்கேன் பாட்டி. எப்படியாவது முத்து மாமா குணமாகணும். இப்ப என் மனசு முழுக்க அது மட்டும்தான் இருக்கு. என்ன வற்புறுத்தாதீங்க பாட்டி. ஆத்தா கண்டிப்பா என் வேண்டுதலை நிறைவேற்றிடுவா. எனக்கு அது தெரியும். எனக்கு பரிபூர்ணமா அந்த நம்பிக்கை இருக்கு. இந்த காலத்துல உன்ன மாதிரி ஒரு பொண்ண பாக்குறது அபூர்வமா. உன் மாமனுக்காக நீ உசுர கூட குடுக்க தயாரா இருப்ப போல இருக்கே. உன் அர்ப்பணிப்பு யாருக்கும் வராதுமா. உன் மனசுக்காகவாவது அந்த ஆத்தா இறங்கிடுவாமா. உன் மாமனை குணப்படுத்திடுவாமா. நீ கலங்காத தாயி, நான் உன் கூடவே இருப்பேன். பொண்ண பாத்தியா? மாமனுக்கு உடம்பு சரியாகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுது பாரு. நேத்து முழுக்க அசையாம படுத்து வேண்டுதல் பண்ணுச்சு. இன்னைக்கு கால்ல குத்துறது கல்லா முள்ளான்னு கூட பாக்காம எடுத்து போட்டுட்டு குடங்குடமா தண்ணிய ஊத்தி வேண்டுதல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது பண்றத பார்த்தா இந்த பொண்ணுக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துட போதோன்னு தோணுது. அது எப்படி வரும்? வெண்ணில தான் தாத்தாவோட குழந்தையாச்சே. இவ படுற கஷ்டத்தை பாக்கும்போது நம்மளும் சேர்ந்து அவ மாமனுக்கு சரியாகணும்னு வேண்டிக்கலான்னு தோணுது. அப்பா தாயே. என்னம்மா பூங்கோதை, இன்னும் வைத்தியரிய காணும்? வந்துருவார்த்த. ஜனனி ருத்ராவும் கீழே தானே இருக்காங்க. வந்த உடனே அவர் மேல கூட்டிட்டு வந்துருவாங்க. வாங்க. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் தாத்தா. நீங்க? நல்லா இருக்கேன். வாங்க. வணக்கம். ஐயா. கொஞ்சம் மாப்பிள்ளை முகத்தை பாருங்க ஐயா, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு.
என்னம்மா அது இந்த அளவுக்கு முத்த விட்டுட்டீங்களே? வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்களே, எப்படி இப்படி விட்டுட்டீங்க? மன்னிச்சிருங்க ஐயா, என் பொண்ணு ஸ்வேதா தான் அலோபதி வைத்தியம் பாக்குறேன்னு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து ஆயின்மெண்ட் எல்லாம் தடவி இப்படி பெருசாக்கி விட்டுட்டா. எதையும் குறை சொல்லக்கூடாதும்மா. நாட்டு வைத்தியம் மட்டுமில்ல, அலோபதி வைத்தியம் பார்த்தோம் இன்னைக்கு அம்மையை குணப்படுத்தலாம். இப்படி ஆயிருக்கிறது மருந்துனால இல்லம்மா, மனசுனால. வேற ஏதோ ஒரு சம்பவம் இங்க அசம்பாவிதமா நடந்திருக்கு. வேற ஒரு சம்பவம்னா? ஐயா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு புரியலையா? இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்திருக்கிறாங்க. அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அவங்க கண்ணீரும் மனசு வலியும் சேர்ந்துதான் ஆத்தாவை இப்படி உக்ரப்படுத்தி இருக்கு. அதனாலதான் முத்தரச மேல அம்மைய உக்ரமா போட்டுட்டா. காட்டுங்கண்ணா, காட்டுங்க. அண்ணா, கொஞ்சம் தண்ணி குடிங்க. இப்போ எப்படி இருக்குண்ணா வலி? கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கானா? குறைஞ்சிருக்கு. செய்வேங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவும் இருக்கு. அதனாலதான் உன் மனசு குளிரணுங்கிறதுக்காக நான் எல்லா வேண்டதுலயும் செய்யறேன். மாமாவுக்கு சீக்கிரம் குணமாகணும் ஆத்தா. அவர் படுற வேதனைய என்னால தாங்க முடியாது. என் வேண்டுதல மனப்பூர்வமா ஏத்துக்கோ.
கண்டிப்பா சரியாயிடும் ருத்ரா. சீக்கிரமா சரியாயிடுமா அத்தை? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, அண்ணனுக்கு கண்டிப்பா சரியாயிடும். நிஜமா நல்லாயிடுமா அத்தை? ஆமா, நிஜமா தான் சொல்றேன். வெண்ணிலா அண்ணி அம்மனுக்கு எவ்வளவு வேண்டுதல் பண்றாங்க, அதெல்லாம் வீணாயிடுமா என்ன? இது அத்தனையும் சேர்ந்து கண்டிப்பா அண்ணனை சரியாக்கிடும் ருத்ரா. அண்ணா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரே நாள்ல உங்க உடம்புல இருந்த அம்மா பாதி இறங்கிருச்சுன்னு. நீங்க சரியாயிட்டீங்கன்னு. அப்பா, நான் ரொம்ப பயந்துட்டு தெரியுமா? ருத்ரா குட்டி, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்கன்னு பாக்குற எங்களாலே தாங்க முடியல. நீங்க எப்படி தாங்கிக்கிட்டீங்க? சுயநினைவே இல்லாம வேதனையில முடங்கிக்கிட்டே இருந்தீங்க. ஆமாப்பா, உங்களுக்கு நல்லா ஆகணும்னு வெண்ணிலா சித்தி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? எப்போ உங்களுக்கு அம்மா வந்துச்சோ அப்பவே சித்தி கோவிலுக்குள்ள போயிட்டாங்க. சாப்பிடல, தண்ணி குடிக்கல, அம்மானுக்கு என்னென்ன வேண்டுதல் செய்யணுமோ அதெல்லாம் செய்யறாங்க. உங்களுக்கு முழுசா குணமானாதான் கோவிலை விட்டு வெளியில வருவேன்னு அங்கே இருக்காங்கப்பா. ஆமாண்ண, அது மட்டும் இல்ல, வெண்ணிலானி கடுமையா விரதம் இருந்து உங்களுக்கு குடிக்க மேல தடவி விட வேப்பல மஞ்சள் மருந்து எல்லாமே அரைச்சு கொடுத்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரே நைட்ல உங்களுக்கு பாதி குறைஞ்சிருச்சு. உண்மையிலேயே வெண்ணிலானி மட்டும் அதெல்லாம் கொடுக்கலன்னா என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்குன்னு. வெண்ணிலா எனக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. நான் கண்ண மூடி வழியில இருந்தாலும் என்னை சுத்தி நடக்கிறதுல என்னால உணர முடிஞ்சது. வெண்ணிலாக்கு நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் குணமாயிட்ட விஷயம் அவளுக்கு தெரியணும். அது மட்டும் தான் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் எனக்கு தெரியும். எனக்கு வெண்ணிலாவை பார்க்கணும்னு தோணுது. இல்லன்னு, உங்களுக்கு அம்மா போட்டிருக்குன்னு தெரிஞ்ச அன்னைக்கே வெண்ணிலா அண்ணி வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா தெரியுது, ஸ்வேதாவோட உள்ள விடலையா? விடு, இதுவும் மாறும், கண்டிப்பா மாறும். யாரெல்லாம் தனக்கு வேணான்னு ஸ்வேதா நினைக்கிறாளோ அவங்களா வேணும்னு அவன் நினைக்கிற காலம் வரும், கண்டிப்பா வரும். என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. ஸ்வேதா பண்ணதுக்கெல்லாம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அத்த, நீங்க என்னத்த பண்ணுவீங்க? விடுங்க. ஸ்வேதாவை பொறுத்த வரைக்கும் அவ பண்றது மட்டும்தான் சரி அப்படிதான் அவன் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அவ பண்றது ரொம்ப தப்பு. அத்த, அவ பண்ற தப்ப முதல்ல அவ உணரணும். அப்பதான் அவளாவே மாறுவா. ஆண்டி ஆண்டி, ஒரு நிமிஷம் ஸ்வேதா ரூமுக்கு வாங்க. என்னமாச்சு? நீங்க வாங்க, ஒரு நிமிஷம் வாங்கல. அண்ணா, ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். ஆ, வா. வெண்ணிலா, ரொம்ப நன்றி வெண்ணிலா.
நேத்து அவ்வளவு பேச்சு பேசினல, நல்லா வேணும் உனக்கு. இன்னைக்கு என்ன ஆச்சு பாத்தியா? ஏன் எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? என்னாச்சு? எனக்கு என்னாச்சு? வெறும் காய்ச்சல் தானே. ஸ்வேதா, சொன்னா திட்டக்கூடாது. உனக்கும் அம்மா போட்டுருச்சுடி. அம்மா போட்டிருக்கா? என்ன சொல்ற நீ? நான் 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 கிளவுஸ் போட்டுதானே மாமாவை தொட்டேன். அப்புறம் இப்படி எனக்கு ஒட்டுச்சு.